எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகா ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எனக்கு செய்யவே தெரியாது. எங்கள் ஊருக்கு நான் கல்யாணம் பண்ணி ஊருக்கு போகும்போது அங்கே எங்கள் அத்தை செஞ்சாங்க. அதை பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அதனால் நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணேன். சந்தையில் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ மிளகா வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் நிறைய வீணாக போச்சு. கொஞ்சம் தான் இருந்தது, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் இருந்தது. சரி பரவாயில்ல, அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு மிளகாவை நடுவில் நான் கீறிக்கிட்டேன். ஆனால் இது நம்ம செஞ்சு முடித்து சாப்பிடும்போது தான் நினச்சேன் இதை நான் 2ஆக கட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் அதை 2ஆக கட் பண்ணிடுங்க, நடுவில் கீரை வேண்டாம். ரொம்ப பச்சை காயாக இருந்துச்சு அப்படின்னா நடுவில் கீறினா போதும். கொஞ்சம் முத்தின காயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடது கொஞ்சம் முத்தின காயாக இருந்ததுனால 2ஆக கட் பண்ணாமல் நடுவில் கோடு போட்டதுக்கு அது சரியாகவே வேகலை. உப்பு புளியெல்லாம் உள்ளே சரியாக இறங்கவே இல்லை. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எப்படினாலும் சொதப்ப தான் செய்யும். எனக்கும் கொஞ்சம் சொதப்பிருச்சு. அதையும் நான் எப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கீரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மண் சட்டி வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றினா நல்லா இருந்தது. அப்புறம் நான் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே கடுகு போட்டுட்டேன். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், வெந்தயம் அதிகமாக போடக்கூடாது. ஒரு 10 இருந்தால் சும்மா இவ்வளோ எடுத்து போட்டால் போதும். ஏன்னா வெந்தயத்தை அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் இருந்ததுனால எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. உள்ளே போட்ட சீரகம், வெந்தயம்லாம் கருகருக்கு முன்னாடியே மிளகா போட்டுடணும்னு சொல்லிட்டு நான் மிளகா போட்டுட்டேன். ஆனால் மிளகா போட்டதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மிளகா நல்லா வெடிக்குது. நான் உள்ளே போட்ட உடனே கிளறிடணும்னு சொன்னாங்க எங்கள் அத்தை. சரின்னு சொல்லிட்டு நான் கிளறி விட்டுட்டேன். ஆனால் அதை நான் மூடி வைக்காமல் விட்டுட்டேன். அது நல்லா உள்ளே ஒவ்வொரு தடவையும் வெடிச்சிட்டே இருந்தது. என் மேலே கூட தெரிச்சிருச்சு. அதனால் நீங்கள் பார்த்து செய்யுங்க. அதுக்கப்புறம் சைடில் இது வேகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், வெந்தயம் இந்த 3ஐயும் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டு அரைச்சிக்கணும். இது என்னாச்சு அப்படின்னா கருகக்கூடாது, ஒரு அளவுக்கு வறுத்துருந்தா போதும். நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சதுனால சைடில் கொஞ்சம் கருகிருச்சு. ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அதையே அரைச்சி உள்ளே போட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. அப்புறம் அது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மிளகா கொஞ்சம் வேகட்டும். இந்த மிளகா அரைவாசி வெந்ததுக்கப்புறம் அந்த பொடி போட்டுக்கலாம். அது வரைக்கும் அதை அரைச்சி ஓரமாகவே வச்சுருங்க. மிளகா நல்லா வேகட்டும். அப்பப்போ அந்த மிளகாவை கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படியே விட்டால் கீழே இருக்கிறதெல்லாம் வெந்துடும், மேலே இருக்கிறதெல்லாம் வேகாமல் இருக்கும். அதனால் அப்பப்போ நீங்கள் திருப்பி விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா மிளகா நல்லா ஈவனாக வெந்துடும். அதே மாதிரி ரொம்ப பச்சை காயாக இருந்துச்சுன்னா அந்த மேல் இருக்கும் பார்த்தீங்களா காம்பு, அதை எடுக்க வேண்டாம். ரொம்ப கொஞ்சம் முத்தின காயாக இருந்தால் மட்டும் அந்த மேல் காம்பை எடுத்துருங்க. பச்சை காயாக இருந்தால் அது அப்படியே இருக்கட்டும், அது எதுவும் பண்ணாது, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மிளகா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த பவுடரை நம்ம கொட்டிக்கலாம். நான் கொஞ்சம் கருக வச்சதுனால கருப்பாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் பொன்னிறமாக பார்த்து வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வேகிற கேப்லேயே வெல்லத்தை கொஞ்சம் இடிச்சோ இல்லாட்டி கத்தி வச்சு சிறுவியோ எடுத்து வச்சுக்கோங்க. புளி தண்ணி நான் ஒரு கை அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். ஆனால் அது பத்தலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் அதோட காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. புளிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா காரம் ரொம்ப அதிகமாக தெரியுது. அதனால் புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற வச்சு சேர்த்திக்கோங்க. புளியை ஊற வைக்கும்போது சுடுதண்ணியில் ஊற வைங்க. நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த புளியை கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் உப்பு இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படுது. நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன். ஆனால் ஒரு 1.5 ஸ்பூன் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்.
ஆனால் 2 ஸ்பூனாக நான் போட்டிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக போட்டதுனால கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அதனால் நீங்கள் கொஞ்சம் உப்பு அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பாட்டில் தானே வச்சு சாப்பிட போகிறோம். சாப்பாட்டில், கஞ்சியில் இதில் தானே சாப்பிட போகிறோம். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் அதை வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. சுற்றி கீழெல்லாம் வேகிறதுக்காக வந்துட்டு அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. அது கொஞ்சம் சுண்டி வர கேப்பில் வந்துட்டு அந்த திருவி வச்சுருந்த வெல்லத்தை வந்து சேர்த்திக்கோங்க. வெல்லம் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திட்டேன். அதிகமாக சேர்த்திக்கோங்க. இந்த ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நான் எல்லாமே கம்மியாக போட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் சுமாராக தான் வந்தது. நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. வெல்லம்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கலாம். உப்பு, புளி, காரம் இதெல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. பாய் பாய்.